Hello guys, I hope you're good. Let's start the class. Check நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ ரேஷியோஸில் பார்ட் 2. ஓகேவா, பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். என்ன ஆரம்பிச்சு ரேஷியோட பேசிக்ஸ். ரேஷியோ இஸ் நத்திங் பட் ஏ சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது ஒரு பெரிய நம்பரை சின்ன நம்பரை சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறோம், அவ்வளோதான். சேம் இப்போ 2 நம்பர்ஸ் இந்த ரேஷியோ 1:2னா அப்போ அந்த 2 நம்பர் 1, 2ன்னு கிடையாது, அதுக்கு ஒரு காமன் மல்டிபிளால் மல்டிப்ளை பண்ணால் பட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த ரேஷியோஸ் டைப் ஆஃப் ரேஷியோவில் டூப்ளிகேட், சப் டூப்ளிகேட், ட்ரிப்ளிகேட், சப் ட்ரிப்ளிகேட், இன்வெர்ஸ் ரேஷியோஸ். இன்வெர்ஸ் ரேஷியோஸில் ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், அப்புறம் எல்சிஎம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ கிடச்சிரும். அண்ட் மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோஸ் அது பார்த்தா அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. எப்பவுமே ரிவர்ஸ்லேருந்து தான் மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோஸ் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2:1, இது A:B, 3:2 இப்படி இருக்குன்னா எப்பவுமே நம்ம இங்கேருந்து A:Bலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க, ரிவர்ஸ் இப்படி தான் வரும். இப்படி வரும்போது பாருங்களேன், இது தானே மேட்ச் இல்லாமல் இருக்குது. அதனால தான். உதாரணத்துக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ABCD இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. A வந்து B 5:4, BC வந்து 3:2, CD வந்து 1:3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எதுலேருந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா மெர்ஜிங். இப்போ A:B:C:D ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதான் டோட்டலாக 4ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரிவர்ஸ்லேருந்து வாங்க. ஃபஸ்ட் இப்படி வரும்போது சி தானே அன் மேட்சாக இருக்குது. அப்போ மேட்சாக இருக்குன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் ஆஃப் 2 and 1 வந்து 2 தான். இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது, ஸோ இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இங்கே தான் 2ஆக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2:6. ஓகேவா, கரெக்டாக எடுத்தா. அப்போ இது முடிஞ்சு சிடி வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பிசிக்கு போங்க. பிசிக்கு போகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு மேட்சாக இல்லை, கரெக்டாக 4:3 இருக்குது. இங்கே வந்து இப்படி பிசின்னா இப்படி எடுத்துட்டேன். இதுதான் 3:2 இருக்குது, 2:6 இருக்குது. ஓகே, இப்போ இன்சைடு வாங்கினா அப்போ என்ன வரும், இப்போ A:B:C:D எப்படி இருக்குன்னா 5:4, 4:3:2, 2:6 இப்படி இருக்கா. இப்போ இங்கே மிஸ் மேட்ச் ஆகுதா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 4க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 12. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே எதுவும் இதுங்க மல்டிப்ளை பண்ண முடியும், இது எல்லாத்தாலையும் தான் மல்டிப்ளை பண்ணணும். வெறும் பிசி மட்டும் பண்ணக்கூடாது. பிசிடி 4த்துக்குமே நாம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இதுவும் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மாறிடும். அதனால தான் நான் எல்லாத்துக்கும் 4ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். இப்போ பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ இங்கே வந்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, ஏ வந்து 15 ஆகிடும், பி 12 ஆகிடும். கீழே வந்து பி 12, சி 8, டி வந்து 24. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 15, 12, 8, 24. இதுதான் A:B:C:Dயோட ரேஷியோ. ஓகே, ஃபைன், குட். நவ் லெட்ஸ் மூவ் டு ப்ரொபோர்ஷன்ஸ். ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டு அப்போ ரேஷியோட பார்ட் 2, அதாவது ஷேர்ஸ், அதை பற்றி பார்ப்போம். இப்போ ப்ரொபோர்ஷன் பற்றி வரும். ப்ரொபோர்ஷன் ஓகே, ப்ரொபோர்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, 2 ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் சொல்கிறது தான். 2 ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் சொல்கிறது தான் ப்ரொபோர்ஷன். இப்போ உதாரணத்துக்கு
இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது 6:4 இஸ் ஈக்குவல் டு 3:2. எப்படி இங்கே காமன் நம்பர் என்னவா இருக்குது 2 காமனா, அப்போ அந்த காமன் நம்பரை எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3:2 கிடைக்குமா. ஸோ திஸ் போத் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் சொல்கிறது தான் ப்ரொபோர்ஷனேட்னு அர்த்தம். ஓகேவா. இதில் ப்ரொபோர்ஷன்ஸில் முக்கியமாக ஒரு 2 டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னா 6:4 இருக்குல்ல, இதில் 4 and 3s ஆர், இது ரெண்டுமே மீன்னு சொல்லுவோம். 6:2 இருக்குல்ல, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸில் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம். அப்புறம் இந்த பாட்டில் இதுவும் இந்த பாட்டில் இதுவும் மீன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். இடம் இல்லைனால எது இருக்கேன். இங்கே ப்ராடக்ட் ஆஃப் மீன் என்னதுங்க 12. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் என்னதுங்க, அதுவும் 12. இது ரொம்ப ரொம்ப ப்ரொபோர்ஷன்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். Okay, let's move to types of proportions. Types of proportions. What is the type of the proportions of the proportions of the types of the types of the types? Okay, மொத்தமாக பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷனேட், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இன்னொன்று தேர்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் மீன் ப்ரொபோர்ஷன். அது ஒன்றும் இல்லைங்க, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், மீன் ப்ரொபோர்ஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா என்னதுன்னா, நம்ம ப்ரொபோர்ஷன் எப்படி எதுவும் 6:4 இப்படி எதுவாங்க கொஷினில் எப்படி இருக்கும், ஈக்குவல்ட்டுக்கு பதில் இப்படி 2 டாட் இப்படி கொடுத்துட்டு 3:2 இப்படி கொடுத்துருப்பாங்க. இது ஃபஸ்ட்டா, இது செகண்டா, இது தேர்டா, இது ஃபோர்த்து. நம்ம இப்போ ஃபஸ்ட் டைப்னது ஃபோர்த் ப்ரொபோர்ஷனை ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் 2 தானே, இதை தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது கண்டுபிடிக்க சொல்லணும்னா நம்ம என்ன ப்ராடக்ட், இது வந்து தெரியல நம்மளுக்கு, இது லெட் சே இட் இஸ் எக்ஸ். ஓகேவா, இதை தான் கண்டுபிடிக்கணும். நான் சொன்னால ப்ராடக்ட் ஆஃப் மீன் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் என்னது 6 into x. ப்ராடக்ட் ஆஃப் மீன் என்னது 4 into 3 is that is 12. ஓகேவா, இப்போ 6x இருக்கா, 6 அந்த பக்கம் போச்சுன்னா 12/6 which is 2. ஸோ நம்மளுக்கு ஃபோர்த் ப்ரொபோர்ஷனேட் கிடச்சாச்சு. இதுதான், இதுக்கு தான் நான் அந்த ஃபார்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தாங்க ஃபோர்த் ப்ரொபோர்ஷனேட். லெட் அஸ் கோ டு தேர்ட் ப்ரொபோர்ஷனேட். ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஃபைண்ட் த கொஷின் எப்படி இருக்குன்னா, ஃபைண்ட் த தேர்ட் ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் 2 and 3. என்னங்க தேர்ட் ப்ரொபோர்ஷனேட்னா இது 6, இது 4, இஸ்டு இதை கொடுக்காம இங்கே 2 கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடல. இதானே கொஷின் படி அர்த்தம். அப்படின்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 2 and 3னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு 2:3 இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் 3 தான் போடணும். இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுதாங்க மெத்தடு. மீன், ப்ராடக்ட் ஆஃப் மீன், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அப்படியே 2:3 ஃபஸ்ட்டு போட்டுருங்க. தேர்ட் இதில் 3னே போடுங்க. லாஸ்ட் இது கண்டுபிடிக்கிறது தான் தேர்ட் ப்ரொபோர்ஷனேட். இதான் ஆன்சர். என்ன வரும் 3 into 3 9, 2 into x 2x, x is equal to 4.5. ஓகேவா, இதுதான் x தான், இதுதான் தேர்டு ப்ரொபோர்ஷனேட் 4.5 9/2. அவ்வளோதான்.
ஓகேவா? ஃபோர்த் ப்ரொபோர்ஷனேட், செகண்ட் டைப், தேர்ட் ப்ரொபோர்ஷனேட், and the last type is mean proportion. மீன்னா நெத்திலி மீனான்னு கேட்கக்கூடாது, நோ ஜோக்ஸ். ஜோக்ஸுக்கே நான் கிராக்ஸ் ரைமிங் வரல, விட்டுருங்க. ஃபைண்ட் மீன் proportionate ஆஃப் 25 and 36. என்னங்க இதுலேயும் 2 நம்பர் ஆனால்? ஆமாம், இப்படி தான் கொஷின் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும், மீன் ப்ரொபோர்ஷனேட்னா இந்த 2 நம்பர் இருக்குல்ல, 25 into 36, அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா தட் இஸ் அவர் மீன் ப்ரொபோர்ஷனேட், ரூட் ஆஃப் த ஏ அண்ட் பி. ஓகேவா? எப்படின்னா, ஆமாம், ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி, இதுதான் மீன் ப்ரொபோர்ஷனேட்டோட ஃபார்முலா. 25 into 36 என்னங்க வரும்? எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 30 எடுத்துப்போம். 25 into 30 ப்ளஸ் 25 into 6 பிரிச்சுக்கிட்டேன். இது 375 750 வரும். 25 4 டைம் போட்டால் 100, 2 டைம் போட்டால் 50, 4 2 50, 150, 150 ப்ளஸ் 150, 50 50 வந்து 100, 7 1 800, 900, 900ஓட ரூட்டு நான் வரும் 30. திஸ் இஸ் அவர் மீன் ப்ரொபோர்ஷனேட். இல்லைனா இப்படி கூட எழுதலாம், ஏன் மல்டிப்ளை பண்ணிட்டு. நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னு மேக்ஸில் ஒரு டாபிக் இருக்குது, அதில் ரூட் ஆஃப் ஏ பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி. அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ என்னது, ரூட் ஆஃப் 25 இன்ட்டு ரூட் ஆஃப் 36, 5 இன்ட்டு 6 30. இதுவும் ஈஸியான மெத்தட் தான். ஓகே, இவ்வளோதாங்க ப்ரொபோர்ஷனேட், இவ்வளோதான். இட்ஸ் வெரி ஸ்மால் டாபிக். அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் கம்மி, அதனாலேயே சில பேர் விட்டுருக்கலாம், அப்போ மார்க் போகிறது அதிகம். ஆனால் இது சின்ன டாபிக்னால ஈஸியாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு, இப்போ ரேஷியோட பார்ட் 2க்கு நான் போக போகிறேன். ஷேர்ஸ் இதுதான் ரேஷியோட பார்ட் 2. இப்போ ஷேர்ஸ்ன்னு கேட்குறாங்களே, அதாவது ஷேர்னா என்னது, பங்கு. இப்போ ஒருத்தர் ரங்கசாமின்னு இருக்கார், ஒருத்தன் ராம், ஒருத்தன் ஷாம். ஒரு பிஸ்னஸில் காசு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போடுறாங்க. இவன் ஒரு 30,000 போடுறான், இவன் ஒரு 20,000 போடுறான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 1,00,000 ஓகேவா வந்திருக்கு. இப்போ இந்த 1,00,000த்தில் பங்கு பிரிப்பாங்களா ப்ராஃபிட்டில்? 1,00,000 ராமே எடுத்துப்போனா இல்லை ஷாமே எடுத்துப்போனா? கிடையாது. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ராஃபிட்டை பிரிக்க முடியும். ஓகேவா? அப்படி பிரிக்கும் போது இப்போ ஏக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும்னா, ஷேர் ஆஃப் ஏவோட பார்ட் எவ்வளோ இன்வெஸ்ட், ஏவோட பார்ட்டு ப்ளஸ் டோட்டல் பார்ட்டு இன்ட்டு டோட்டல் வேல்யூ. ஓகேவாங்க? இப்போ அக்கார்டிங் டு த ஃபார்முலா ஏவோட ஷேர் பார்க்க போகிறோம். ஏவோட பார்ட் எவ்வளோ, 30. டோட்டல் பார்ட் என்னங்க, இது 30, இது 20, இதுதான் டோட்டல் பார்ட் 50. டோட்டல் வேல்யூ என்னங்க, 1,00,000. ஓகேவா? 0 0 கேன்சல். அப்போ பாக்கி என்ன இருக்கும், இங்கே ஒரு 0, 1 2 3 4 4 0, 30,000. சாரிங்க, கீழே இருக்கிற 5 மிஸ் பண்ணிட்டேன் நான். ஐ எம் வெரி சாரி. ஏவோட பார்ட் எவ்வளோ இருக்கும், 30, 50, 1,00,000. 0 0 கேன்சல். 5 இருக்கா, 5 வந்து 10,000 டிவைட் பண்ணா வரும் 2,000. ஒன் செகண்ட்.
நான் இங்கே எழுதிருங்க. ராம் ஏன்னு சொல்லிட்டேன்னா சாரி, ராமோட பார்ட். முப்பது 9 1 lakh 0 cancel. 5 divided by this is 2000. 10,000 5 எல்லாம் டிவைட் பண்ண 2000. what he get 2 into 6. sorry for the disturbance guys. ஓகேவா? அப்போ என்ன ஒரு 2 into 360, இன்னும் எடுத்து 4 0 இருக்கா? அப்போ 60,000 யாருக்கு? 60,000 வந்து ராமுக்கு போயிடும். ஷாமுக்கு வந்து என்ன பாக்கி இன்னும் 40,000, அந்த 1,00,000 ப்ராஃபிட்டில் 40K ஷாமுக்கும் 60K ராமுக்கும் போயிடும். இதுதாங்க ஷேர்ஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்ல, இந்த 30 into 60 இதை வந்து நம்மளுக்கு ரேஷியோவாக கொடுத்துருவாங்க. 30 into 60ன்னு 30 into 20ன்னு கொடுத்து சொன்னேன்ல, ரேஷியோவாக கொடுத்துருப்பாங்க. த ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பை ராம் அண்ட் ஷாம் இஸ் வந்து 3:2. லெட் த ப்ராஃபிட் பி 1 lakh. வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் ராம் இன் தட் 1 lakh? 1 lakhல ராமுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? அதே தான், சிம்பிள். இப்போ அந்த ராமோட பார்ட் ஏ டோட்டல் பார்ட்னது 3:2வா? 3 + 2 5 இன்ட்டு அந்த 1 lakh நம்ம போட்டோம்னா என்ன வரும்? 1 lakh இது போச்சுன்னா 50,000. 5 divided by 1 lakh 20,000. 5 divided by 1 lakh 20,000. 3 into 20,000 is 60,000. இவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஷேர்ஸோட டாப்பிக்கு. இவ்வளோதான். வெரி 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 சிம்பிள். ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட ஷேர் ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ, இல்லை மொத்த இதுலேருந்து இவங்க ஷேர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஏவோட ஷேர் அப்படின்னு கேட்டு கொடுத்தாங்கன்னா ஏவோட பார்ட் எவ்வளோ, ஏவோட பங்கு எவ்வளோ இருந்துச்சு, மொத்த பங்கு எவ்வளோ, டோட்டல் பார்ட் எவ்வளோ இன்ட்டு டோட்டல் வேல்யூ. இதுல இருந்து தான் நம்மளுக்கு டோட்டல் வேல்யூல தான் நம்மளுக்கு பங்கு எவ்வளோ வரும்னு கேட்பாங்க. இதுதான் டோட்டல் வேல்யூ. அந்த நம்மளோட ரேஷியோ 3 தான் ஏவோட பார்ட்டு. டோட்டல் ரேஷியோ சம் பண்ணால் டோட்டல் பார்ட். ஓகேவா? இந்த ஃபார்முலா நல்லா இது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஷேர்ஸில் இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகே, இப்போ வந்து இன்னொரு டைப் ஆஃப் இந்த ஷேர்ஸ்லேயே இன்னொரு கொஷின் கேட்பாங்க. இப்போ 50 இருக்கு, 50 வந்து ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்தாங்கன்னா 3:2ன்னு ஒரு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஏக்கு எவ்வளோ பிக்கு எவ்வளோ இப்படி கேட்பாங்க. டிவைட் பண்ணி இவனுக்கு எவ்வளோ வந்திருக்கும். முன்னாடி வந்து ரேஷியோவை கொடுத்துட்டு டோட்டலை கொடுத்துட்டு இவனுக்கு எவ்வளோ இவனுக்கு ஒன்று கேடும். இப்போ டோட்டலும் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்துட்டு ஏவோட பங்கு என்ன, பியோட பங்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியும் 50. டோட்டல் பார்ட் அந்த 5, ஏவோட பார்ட் 3, 5 5 10. அப்போ இது என்னது 30. ஓகேவா? இது இன்னொரு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எப்படி வரும். இது வந்து 3:2வா? அப்போ ஒரு காமன் மல்டிப்ளையர் இருக்குமா? அப்போ ஏவோட வேல்யூங்க ஏவோட பார்ட் கிடையாது 3x. ஏன்னா ரேஷியோ 3:2 ஒரு காமன் நம்பரால் தானே மல்டிப்ளை பண்ணி இந்த ரேஷியோக்கு வந்திருக்கும். அப்போ பியோட வேல்யூ 2x இருக்கும். அப்போ 3xும் 2xும் சேர்த்தா தாங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ 3x + 2x சேர்த்தா தான் 50. 5x = 50, x = 10. அப்போ ஏவோட வேல்யூ என்னங்க? 10 × 3x 30. கரெக்டாக? ஏவோட இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். நான் முன்னாடி சொன்ன இந்த சிம்பிளிஃபைடு ஃபார்ம்னா என்னது? சிம்பிளிஃபைடு ஃபார்மாக இருக்கும். அப்படின்னா ஒரு காமன் மல்டிப்ளையர் 2 பேருக்குமே இருக்கும். அதான். ஓகே, ரொம்ப ஒரே இதில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியா. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்ன கொஷின்னா A is to
A is to B வந்து the ratio of A and B வந்து 1:2. A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் வந்து எவ்வளோ வருதுன்னா 125. கொஷின் வேணா A and B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோதானே. இப்போ பாருங்க, A is to B என்ன ரேஷியோ 1:2. ஏயோட வேல்யூ கண்டிப்பாக 1x இருக்கும், பியோட வேல்யூ 2x இருக்கும். இந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த காமன் மல்டிப்ளையர் கேன்சல் பண்ணி தானே இந்த ரேஷியோ வந்திருக்கும். ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ ஏ வந்து லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1x அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2x. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 125. இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் போடலாமா? பின்ன சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்களே, நம்ம அதில் தான் போட்டாகணும், வேறு வழியும் இல்லை. இப்போ போட்டோமா, ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர் 2x ஸ்கொயர்னா வரும், 4x ஸ்கொயர் வரும் 125. 5x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 125. 5 கேன்சல் ஆச்சுன்னா 25. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஏயோட வேல்யூ என்னங்க, ஏ வந்து 1x 5, பி வந்து 2x, அப்போ 2 × 5 10. இதுதாங்க இதோட வேல்யூ. ரேஷியோ என்னங்க வருது, 1:2 தானே ரேஷியோ. அவ்வளோதான். இந்த காமன் மல்டிப்ளையர் வந்து எக்ஸ் வந்து 5. இது தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு. ஓகே, லெட் அஸ் மூவ் டு த. இப்போ வந்து கொஷின்ஸில் சில கீவேர்ட்ஸ் இருக்கும், ரேஷியோஸாக கொடுக்காம இந்த ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 1:2ன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வி ஆர் நாட் ஸ்டில் அ கிட், ரைட். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படி தருவாங்க. நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு கொஷின், இந்த கீவேர்ட்ஸ்லாம் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பி அப்படின்னா என்னங்க அர்த்தம், ஏ வந்து பியோட 2 மடங்கு, பியோட 2 மடங்கு. ஓ, ஏ வந்து பியோட 2 மடங்கு, அப்போ ஏ ஒன்னா, அப்போ பியோட 2 மடங்கு. இப்படி 1:2 நம்ம முட்டாள் மாதிரி பண்ணக்கூடாது. நான் இப்படி தான் பண்ணேன். அது அப்போ யார் அதிகமாக தெரியுறா இதில் பார்த்தோம்னா பி தான் அதிகமாக தெரியுறான். பி அதிகம், ஏ தான் அதிகம். அப்போ எப்படி போடணும், 2:1. பி 1ன்னா அப்போ ஏ என்னவா இருப்பார், 2 டபுளாக இருப்பார். சொல்லுறது பாருங்க, ஏ வந்து பியோட 2 மடங்கு. இப்போ இதை ரேஷியோவை என்ன பண்ணோம், ஏ பை பி, பி இங்கே கொண்டு வந்தோம்னா என்ன ரேஷியோ அங்கே வருது, 2/1. 2:1 தானே ரேஷியோ. அதுதான் இது ஒரு கீவேர்டா. அடுத்து இந்த கீவேர்டு பாருங்க, ஏ இஸ் 3 டைம்ஸ் மோர் தென் பி. ரேஷியோனே சொல்ல மாட்டாங்க, வெறும் 3 டைம்ஸ் மோர் தென் பி அப்படின்னு நினச்சிட்டா நம்ம அது என்ன பண்ணணும், ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏ இஸ் 3 டைம்ஸ் மோர் தென் பி அங்கே இப்படி கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ டிஃப்ரென்ஸ் என்னங்க இருக்கும், ஏ மைனஸ் பியோட டிஃப்ரென்ஸ் என்னங்க இருக்கும், 3 தானே. 3 டைம்ஸ் மோர் தென் பினா ஏ பி இருக்கா, ஸோ ஏ இஸ் ஏ வந்து பியோட 3 டைம்ஸ் அதிகம். பட் எத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால பி + 3 நம்ம போட்டு சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் நம்மளுக்கு தப்பாக தான் வரும். ஓகேவா. பட் 3 அப்போ பட் டிஃப்ரென்ஸ் வந்து 3 தான். ஏ வந்து பியோட 3 டைம் அதிகம்னா அப்போ 3 தானே டிஃப்ரென்ஸ், ஏக்கும் பிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், 3யா. அப்போ நம்ம ரேஷியோ எப்படி எழுதணும்னா ஏ இஸ் டு பி வந்து 4:1. என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் 4:1னா 4 - 1 அங்கே டிஃப்ரென்ஸு 3. கரெக்டாக இப்படி தாங்க எழுதுறோம், ரேஷியோவில் தான் எழுதுறோம். இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு அர்த்தம். இப்போ என்ன வரும், ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 3x வரும். எத்தனை டைம்ஸ்ன்னு தெரியாது, அதனால நம்ம வெறும் 3ன்னு போட்டோம்னா பெப்பே தான். ஓகே, இது ஒரு கீவேர்டு. அடுத்த கீவேர்டு வந்து ஏ இஸ் 2/7 ஆஃப் பி. இது ரொம்ப ஈஸி, ஏ வந்து பியோட 2/7. அப்போ பி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஏ பை பி என்னது 2/7.
என்ன ரேஷியோ 2:7 தான் ரேஷியோ. இப்படி கூட எழுதலாம் 1:2/7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சாரி 2/7 இங்கே தான் போடணும். பாருங்க A is 2 times of Bக்கு என்ன பண்ணோம் 1:2ன்னு போட்டேன். இப்படி போடக்கூடாது. A தான் டபுள், இவன் தான் 1 அந்த மாதிரி. அப்போ இது 2:1. அப்போ A என்ன இருப்பாரு, A தான் 2/7. B 1 இருந்தாருன்னா A என்னது அதோட 2/7 டைம்ஸ் இருப்பார். அப்போ 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே 1 தான். அப்போ 1 1 2 7 இங்கே போச்சுன்னா 7 2:7 தான். ஓகே, அடுத்து let us see. okay. A is 20% more than B. ஓகே, இது வந்து வேர்ட் ப்ராப்ளம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. A is 20% more than B னா A is equal to B plus 20% of B. நம்ம வேர்ட் ப்ராப்ளம் கொஷின்ஸ்லாம் கேட்கும் போது இப்படி தான் எழுதணும். A is B plus 20% of B. அப்போ B plus 20% எப்படிங்க எழுதலாம், 20/100. 20/100 டிவைட் பண்ண என்னங்க வரும், 1/5. 1/5 into B. அப்போ B plus B/5 என்னங்க வருது, 6B/5. இது ஏவா. இப்போ A/Bன்னு போட்டால் என்னங்க வரும், 6/5. கரெக்டா இல்லையா, ரெண்டு காட்டுன்னா ஓகேவா. அப்போ A/B ரேஷியோ வந்து 6:5. இதுதான் ரொம்ப முக்கியம். A is 20% of B ஆச்சு. அப்படின்னா என்னது, B plus 20% of A போடணுமா இல்லை B plus வெறும் 20% போடணுமான்ட்டு இருக்கும். 20% மோர் தென்னா 20% of B plus B. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரி நான் எழுதின ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணல கொஷின்ல இருந்து இதுதான். இப்படி கூட இந்த கொஷின்ல எப்படி கேட்பாங்கன்னா, இப்படி கேட்க மாட்டாங்க. ரமேஷ் சேலரி இஸ் 20% மோர் தென் சுரேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ரமேஷ் இஸ் ஈக்குவல் டு சுரேஷ் பிளஸ் 20% ஆஃப் சுரேஷ். அப்படின்னா என்ன வரும், 6/5s அப்படின்னு வரும். ஓகே ஓகே 20% லெஸ் தென்னாலும் அதே தாங்க, வெறும் அந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டோம்னா 20% லெஸ். A is equal to B minus 20% of B. அப்படின்னா வரும் 20% of B னா என்னது, 1/5. B minus B/5A 4/5A 4B/5. இது நான் இப்போ எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி போட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது சிம்பிள் நம்பராக இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி போடுவேன். இப்படி போட்டேன்னா என்ன பண்ணுவேன், இது வந்து 100%. 100%ல் 20% போச்சுன்னா பாக்கி என்ன இருக்கும், 80%. அப்போ 80% ஆஃப் B எப்படி எழுதலாம், 80/100. 100B கேன்சல் பண்ணால் என்னது, இது 4/5. அப்போ 4/5 தான் 80% ஆஃப் B வந்து 4/5B இப்படின்னு எழுதலாம். இதே நான் ப்ளஸ் 20% போட்டேன்ல, அப்படின்னா என்னது, ஏற்கனவே இது 100, இது ஒரு 20%. அப்போ 120% அர்த்தம். அப்போ அதை டிவைட் பண்ணால் 120/100. இது என்ன 6/5 ஆஃப் B. இது கொஞ்சம் ஷார்ட்டாக நான் இந்த மாதிரி பண்ணுவேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, இவ்வளோதான் கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னடா ரேஷியோன்னு எதுவும் சொல்ல எப்படா சால்வ் பண்ணுறதுன்ட்டு we have to know blinking of the eyes. Okay, let's move on to ஒரு ratios and shares divide பண்ண ஒரு problem. Ratio of A is to B is to C என்னது 8:4:3. இந்த மாதிரி A is to B is to சிம்பிளாலாம் சொல்ல மாட்டாங்க, வேர்டிங்ஸாக தான் இருக்கும். நான் தான் ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுன்ட்டு சொல்லியிருக்கேன். A வந்து A is divided into D and E in ratio of 9:7.
ஓகேவா? 9:7. இப்போ பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சி அண்ட் டி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது என்னன்னா A/B/Cக்கு ரேஷியோ கொடுத்தாச்சு. ஏ வந்து ஃபர்தரா என்ன டிவைட் பண்ணியிருக்காரா, டி அண்ட் இஆ டிவைட் பண்ணி விட்டுருக்கிறாரு. ரெண்டா பிரிச்சு என்ன ரேஷியோல பாதி பாதியா பிரிக்கல, 9:7 ரேஷியோல டிவைட் பண்ணி விட்டுக்கிறாரு. இவனுங்க என்ன கேட்கறானுங்க, டிக்கும் சிக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்கறானுங்க. இப்போ வாங்குமே நம்ம பார்ப்போம். அக்கார்டிங் டு த ரூம் நியூமராலஜி ரேடியாலஜி, நான் படிச்ச பச்சை பிஸ்காலஜி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பி சி இந்த ரேஷியோவா, அப்போ என்ன ஒரு காமன் மல்டிப்ளையர். அப்போ ஏவோட வேல்யூ என்னது, 8x இருக்கும், பி 4x இருக்கும், சி 3x இருக்கும். இது இந்த காமன் மல்டிப்ளை கேன்சல் ஆனதுனால தானே இந்த ரேஷியோ வந்திருக்குது. ஓகேவா? இதுதான் ஏ. இப்போ இந்த ஏவை தான் டி அண்ட் டியை டிவைட் பண்ணி விட்டுருக்குறானுங்கோ. இந்த ஏவை டி அண்ட் இயை 9:7 ரேஷியோவில் விட்டுருக்காங்கோ. ஓகேவா? அப்போ டி என்னவா இருக்கும்னா, டியோட பார்ட்னாங்க 9, டோட்டல் பார்ட்னாங்க 9 + 7 16, டோட்டல் வேல்யூனாங்க 8x தானே, 8xலேருந்து தானே டிஎன்இஏ பிரிச்சிருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணோம்னா என்னங்க வருது, 9/2x. இதான டி. இப்போ நம்மளுக்கு ஈஸி ஆயிடுச்சா கொஷின். சி என்னதுங்க, 3x. சி வந்து 3x, டி வந்து 9/2x. இப்போ ரேஷியோ எடுக்கலாமா, சி 3x, டி என்னது 9/2x. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்னது 6:9. இது எப்படி, இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா, 3 தானே காமனு, அப்போ என்ன வரும் 2:3. திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் சி அண்ட் டி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்டு, சிட்டு ஸ்டாண்டு, ஆல் ஸ்டாண்டு. ஓகே ஓகேங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக இன்னொரு டைப் ஆஃப் மாடல் கொஷின் நம்ம பார்த்துட்டு let us wind up the ratios part 2 and the proportions. இது இப்போ முடிச்சிட்டா நம்ம ரேஷியோ கிளியர் இல்லைங்க. when you practice more number of questions, அப்பதான் you will be a master of, you will be master of ஆப்பு. அப்போ எஸ்எஸ்னா சூப்பர் சூப்பராயன். ஓகே, டிங்கடாங்க 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 டிங்கடாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்போ வந்து இனிஷியலாக ஒரு 2 நம்பர் இருக்குது. இனிஷியலாக 40:45 ஒரு 2 நம்பர் இருக்குது, இந்த ரேஷியோவில் இருக்குது. இந்த 2 நம்பரும் +15 பண்ணுறோமா, இதுக்கு ஒரு +15, இது ஒரு +15 பண்ணோம்னா என்ன ஆகும், 40 + 15 55. 45 + 55 60. இப்போ பாருங்களேன், இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பாருங்களேன், 11:12. எப்போ +15 ஆட் பண்ணதுக்கப்புறம் இது 11:12. ஆனால் இனிஷியலாக என்ன ரேஷியோவில் இருந்திருக்கு, 5ஆல் பார்த்தோம்னா 8:9. 8:9 இருக்குது. +15 போனோம்னா 11:12 இருக்குது. கொஷினில் இந்த மாதிரி 40:50 கொடுக்காம வெறும் 8:9 கொடுத்து, if +15 the both numbers what will be the final ratio கொடுத்தோம்னா +15. அப்போ 8 + 15 23, 9 + 15 24 நினச்சா this is wrong. ஓகே, அவங்க எதை ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பரோட ரேஷியோ கிடையாது, காமன் மல்டிபிள். 8x + 15 அர்த்தம், அப்புறம் 9x + 15 அர்த்தம். அதோட ரேஷியோ தான் நம்மளுக்கு என்ன வருது, 11/12 வருது. கரெக்டாக இதுதானே, இது 8x, இது 9x, எக்ஸ் வந்து என்னது 5. ஓகே, ரொம்ப குழப்பம்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்தோம்னா ஈஸியாகிடும். நாங்கள் எடுக்கலாம் 4/5 எடுக்கலாம். லெட் இனிஷியல் ரேஷியோ ஆஃப் வந்து ஏ அண்ட் பி 4/5, 4:5. if increased by 20, increased by 20னா என்னது, 20 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஃபைனல் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே ஏ பி இருக்கா, 4 5. அப்போ ஏ என்ன இருக்கும், 4x, பி வந்து என்னது 5x.
இப்போ ப்ளஸ் 15 ஆட் பண்ணா என்ன ரேஷியோ? சாரி, ப்ளஸ் 20 இன்க்ரீஸ் பை 20னா என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. சரி, கொஷினை ஃபுல்லாக முடிக்கல. 20ஆல் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 20ஆல் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஃபைனல் ரேஷியோ வந்து என்னவாது? சாரிங்க, நம்பரை மட்டும் மாற்றிக்கிறேன் நான். ஆமாம், நம்பரை மாற்றிக்கிறேன். அதே 8:9 போட்டுக்கிறேன். 20 increase, if increased by 20, final ratio will is become 11:12. ஓகேவா? A and B என்ன அப்படின்னு கேட்குறாங்கோ. ஓகேவா? A B என்னது? 8:9னா அப்போ A வந்து 8x, B வந்து 9x. கரெக்டா? இப்போ 8xல சாரி 15ஆல் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 9xல 15ஆல் ரெண்டுமே 15ஆல் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ ரேஷியோ என்னவா வருது? 11/12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். A and B தெரியணும். அப்போ 8x 9x தெரியணும். 8x 9x தெரியணும்னா x என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ வேலைப்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் அதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். என்ன வரும்? நான் இங்கே அழைச்சிட்டேன், இடம் ஸ்பேஸ் இல்லை. 8x + 15 × 12. 12 × 8 வந்து 96x. என்ன வரும்? 15 × 12 வரும். 11 அங்கே போச்சுன்னா 99x + 11 15 × 11. கரெக்டா? 96 இங்கே போச்சுன்னா 99 - 96x 3x. 15 × 12 - 15 × 11 என்ன வரும்? 15 தான் வரும். ஏன்னா 15 டைம்ஸ் 12, 15 டைம்ஸ் 11. 15 காமனாக எடுத்துக்கோங்களேன். 12 - 11 மட்டும்தான் பாக்கி இருக்கும். அப்போ என்ன? 12 - 11 1, 15. 15 = 3x. அப்போ x = 5ன்னு வரும். கரெக்டா? இப்போ இதை நம்ம இங்கே போட்டோம்னா 8 × 5 40, 9 × 5 45. திஸ் இஸ் A and B. இவ்வளோ தாங்க. இதில் கொஷின் 40 and 15 கொடுத்துட்டு ஃபைனல் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இவ்வளோதாங்க. ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்லாம் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப்னு இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ. அது வரைக்கும் உங்களுடன் இணைந்து கொண்டிருப்பான் இந்த இனிய யுவராஜ். ஐயோ, நேமை ரிவீல் பண்ணிட்டேனே. Bye, bye, bye. Girl is bad for you. It's bad, it's bad, it's just. Thank you.